நல்லது நேயர்களே, இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியிலே இலங்கை வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான சாட்சியாக இருப்பவரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அந்த நேரத்தில் முதலாவதாக அந்த காலகட்டத்திலே கைது செய்யப்பட்டவரும் இராணுவ முகாம்களுக்குள் வைத்து சித்திரவதைகளை அனுபவித்தவரும் அந்த அனுபவங்களை கொண்டவரும் அது மட்டுமல்ல பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே வெளிக்கடை சிறை என்று அந்த நேரத்தில் வெளிக்கடை சிறைச்சாலை மிகவும் பிரபல்யமான ஒரு இடம். அங்கு தமிழ் அகதிகள் பல நூற்றுக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டார்கள். அங்கே வெளிக்கடை சிறைச்சாலையிலே இருந்து 1983 ஆண்டு தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த மிக பெரும் கொடூரமான கொலைகளின் சாட்சியாக இருப்பவரும் மட்டக்களப்பு சிறைச்சாலை உடைப்பிலே ஒரு சாட்சியாக எங்கள் முன்னிருக்கும் பேராசிரியர் நித்யானந்தனை இன்று நாம் இந்த நேரத்திலே சந்திக்கின்றோம். வணக்கம் நித்யானந்தன். வணக்கம். இந்த 83 ஜூலை இனக்கலவரம் எப்பொழுதுமே எங்களுடைய மனதை விட்டு அகலாத ஒன்று. இந்த காலகட்டங்களில் அந்த நேரத்தில் உள்ள உறவுகளை இழந்தவர்களும் மற்றும் நேரடியாக அனுபவப்பட்டவர்களும் அதிலிருந்து புலம்பெயர்ந்து இங்கே வெளிநாடுகளுக்கு வந்தவர்களுமாக என்று தமிழினமே சிதறி சின்னாபின்னமாக போன ஒரு ஆண்டு 1983 ஆண்டு. அதன் சாட்சியாக நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த 83 ஆண்டு படுகொலைகள் ஒரு முக்கியமான கேள்வியை எங்களுக்குள் எழுப்புகின்றன. இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒன்றா அல்லது எதிர்பார்க்காமலே திடீரென்று ஏற்பட்ட ஒன்றா என்ற கேள்வி எங்களுக்குள் எழுகிறது. நீங்கள் ஒரு சாட்சியாக இருக்கின்றீர்கள். உண்மையில் நடந்தது என்ன? உண்மையில் இந்த உரையாடலை தொடங்குவதற்கு முன் வெளிக்கடை சிறைச்சாலையில் என்னோடு கைது செய்யப்பட்ட சக அரசியல் கைதிகள் 53 பேருடைய படுகொலையை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு இந்த அஞ்சலியை முதலில் நான் செலுத்த விரும்புகிறேன். இந்த 1983 ஆண்டு இன படுகொலை ஜெனோசைடு என்று நாம் அதை தாராளமாக சொல்லலாம். அந்த நேரத்திலேயே எல் பியதாச என்ற ஒரு சிங்கள எழுத்தாளர் த ஹாலோகாஸ்ட் 1983 என்று த ஹாலோகாஸ்ட் அண்ட் ஆஃப்டர் என்று அதனை ஒரு இன சங்காரம் என்ற அர்த்தத்திலேயே அந்த காலகட்டத்திலேயே சிங்கள எழுத்தாளர்கள் இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த இலங்கையின் இந்த இனவாத வரலாற்றை நாம் பார்த்தோமானால் அது எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு திட்டமிட்ட அடிப்படையில் செயல்பட்டிருப்பதை நாம் காணலாம். அது 1956 நாம் காண முடியும். ஆனால் 1983 ஆண்டு அது திட்டவட்டமான அரசாங்கமே சேர்ந்து இணைந்து செயற்படுத்திய ஒரு இன சங்காரம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது அந்த காலகட்டத்தில் ஜாவாதன இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர். அவருடைய அவருடைய முழு அமைச்சரவையும் இந்த படுகொலைக்கான ஒரு பின்னணியில் செயற்பட்டிருக்கிறார்கள் என்பதை இன்று நாம் மிகவும் துல்லியமாக நாம் காண முடிகிறது. அவருடைய அமைச்சரவையில் கைத்தொழில் அமைச்சராக இருந்த ஸ்ரீல் மேத்யூ ஒரு மோசமான இனவாத பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருந்தார். அதை ஒருபோதுமே ஜேஆர் தடுத்தது கிடையாது. டயபாலிக்கல் கான்ஸ்பிரசி என்று ஒரு நூலை எழுதியிருந்தார். கௌத கொட்டியா என்ற ஒரு நூலை எழுதியிருந்தார். விஸ்வவித்யாலயத்தை ஹொரப்பாரா என்று பல்கலைக்கழகங்களுக்கு திருட்டுத்தனமான வழியிலே எவ்வாறு தமிழர்கள் செல்கிறார்கள் போன்ற பிரசுர ஏடுகளை இவர் அரசாங்க செலவிலேயே அச்சிட்டு வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்ல, லலித் அத்ரத் முதலியா அந்த காலகட்ட அமைச்சரவையிலே வர்த்தக அமைச்சராக இருந்தவர். அத்துடன் காமினி திசாநாயக்க மகாவலி மகாவலி திட்டத்திற்கு பொறுப்பானவராக இருந்தார். உண்மையில் காமினி திசாநாயக்க இந்த யாழ்ப்பாணத்தின் பொது நூல் நிலையம் எரிக்கப்பட்ட போது அங்கே காமினி திசாநாயக்க அமைச்சராக அங்கே அந்த சம்பவம் நடந்த போது அவர் முன்னணியிலே நின்று அந்த நூல் நிலையத்தை எரிப்பதிலே அவர் செயற்பட்டிருக்கிறார் என்பது இந்த ஒரு சரித்திர ரீதியான உண்மை. ஒரு முழு அமைச்சு பட்டாளமே அதிலே செயற்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க கூட அந்த அமைச்சரவையிலே கல்வி அமைச்சராகவும் இளைஞர் விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். பண்டித ரத்ன என்ற ஒரு மிகப்பெரிய அறிவாளி என்று கூறப்படுகிற ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். ஜிவிபி சமரசிங்க கேபினட்டுடைய அமைச்சரவையினுடைய ஒரு செயலாளராக இருந்திருக்கிறார். பால் பெர்ரா என்ற மிக முக்கியமான ஐக்கிய தேசிய கட்சியின் தூண் என்று கூறப்படுகின்ற பால் பெர்ரா கொழும்பு எக்கனாமிக் கமிஷன் என்று கூறப்படுகிற பொருளாதார ஆணைக்குழுவினுடைய
ஒரு ஒரு பொறுப்பாளராக இருந்திருக்கிறார். இந்த முழு அமைச்சர் அவையுமே இந்த இந்த படுகொலைகளுக்கு பொறுப்பு வைக்க வேண்டும். ஒரு அரசு தனது சொந்த பிரஜைகளின் மீது கட்டவிழ்த்து விட்ட காட்டுமிராண்டித்தனமான இன வன்முறையினுடைய ஒரு உச்ச கட்டமாக 1983 ஆண்டு இனக்கலவரத்தை நாம் காண முடியும். அது உண்மையில் இது 83 ஆண்டு அது நடைபெற்றது என்றாலும் 81 ஆண்டு இந்த யாழ்ப்பாண பொது நூல் நிலையம் எரிக்கப்பட்டது இத்தகைய ஒரு இன சங்காரத்திற்கான ஒரு முன் சமிக்கையாக, ஒரு அழிவின் அறிகுறியாகவே அந்த 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 இது நடத்தப்பட்டது. இதில் என்ன நடந்தது? நான் சிங்கப்பூரில் லீ குவான் ஈயை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். அவர் 1940களிலே சிங்கப்பூர் சுதந்திரம் பெற்ற போது அங்கே ஒரு இனக்கலவரம் வெடித்தது. மலாயர்களுக்கும் சீனர்களுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு இனக்கலவரம் 1946-48 வெடித்த போது அந்த கலவரத்திலே ஈடுபட்டவர்களை, மலாயர்களை மிக கடுமையான ஒரு தண்டனைக்கு லீ குவான் யூ உத்தரவிட்டார். அதிலே அந்த இன வன்முறையில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டது. அது குறித்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இத்தகைய ஒரு இன நச்சு விதை நாட்டிலே பரவிவிடக் கூடாது என்று அந்த நாடு சுதந்திரம் பெற்ற காலத்திலேயே மிக அவதானமாக லீ குவான் யூ செயல்பட்டதன் காரணமாகத்தான் அந்த நாட்டிலே பல்வேறு இன குழுக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூழல் உருவானது. ஆனால் இங்கே இந்த 83 ஆண்டிலே அரசாங்கமும் முழு இலங்கை அரசாங்கமும் தங்களின் சொந்த பிரஜைகள் தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு ஸ்தாபனமயப்படுத்தப்பட்ட ஒரு இன வன்முறையை கொண்டிருக்கிறார்கள். அது அரசு, அமைச்சரவை, பல்கலைக்கழகங்கள், பத்திரிகைகள், நிறுவனங்கள், அரச நிறுவனங்கள், சிவில் அமைப்புகள், இராணுவம், போலீஸ் என்று சகல அமைப்புகளுமே ஒரு இன ரீதியாக இன்ஸ்டிடியூஷனலைஸ் என்று நாம் கூறலாம். ஒரு ஸ்தாபனமயப்படுத்தப்பட்ட ஒரு இன வன்முறையை அவர்கள் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இது ஒரு 1983 ஆண்டு கிட்டத்தட்ட இது ஜூலை 20 பத்திரிகை தணிக்கை விதிக்கப்பட்டது. எனவே அரசாங்கத்திற்கு தெரிந்திருக்கிறது ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று. ஆனால் ஒரு கிழமையாக எந்த விதமான கட்டுப்பாட்டை அவர்கள் மேற்கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, இந்த 83 ஆண்டு இனக்கலவரம் நடைபெற்ற போது 24 ஆரம்பமாகிவிட்டது. 4 நாட்களின் பின் அதுவரை ஜெயவர்தன எந்த விதமான ஒரு அறிக்கையும் விடவே இல்லை. பல நூற்றுக்கணக்கான தமிழ் மக்கள் குற்றையும் கொலையுமாக கொல்லப்பட்ட அந்த நிகழ்ச்சிக்கு எந்த அமைச்சரும் கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை. 4 நாட்களுக்கு பின் ஜெயவர்தன தொலைக்காட்சியிலே வந்தபோது அவர் ஆற்றிய உரையின் பின் நச்சு கிருமிகள் நாட்டிலே பரவ தொடங்கியது என்று தான் கூற வேண்டும். அவர் கூறினார், இந்த சிங்கள மக்கள் இந்த காடைத்தனத்தை அவர் கூறினார், த மாஸ் மூவ்மெண்ட் ஆஃப் அ ஜெனரேட்டி ஆஃப் த சிங்களீஸ் பீப்புள் என்று, சிங்கள மக்களினுடைய ஒரு வெகுஜன எழுச்சி என்று அதை அவர் வர்ணித்தார். அது மட்டுமல்ல, அவர் கூறினார், the time has come to accede to the clamor and the general respect of the Sinhalese people என்று அவர் கூறினார். அதாவது சிங்கள மக்களினுடைய ஒரு கௌரவத்திற்கும் தேசிய பெருமைக்கும் இடமளிக்க வேண்டிய ஒரு தருணம் வந்துவிட்டது என்று அவர் கூறினார். இப்படி ஒரு ஜனாதிபதியாக இருக்கிற ஒரு மனிதன் இவ்வளவு கொடூரமாக இவ்வளவு தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட நேரத்தில் சிங்கள மக்களுடைய பொது எழுச்சியாக அந்த காடை கூட்டத்தினுடைய வன் செயலை ஒரு பொது எழுச்சியாக வர்ணிக்கிற ஒரு மனிதன் இந்த தமிழ் சமூகத்தை இலங்கையின் முழு சரித்திரத்தையுமே ரத்த வெள்ளத்திலே பெருக்கெடுத்தோட விட்ட மிக குரூரமான ஒரு அரசியலை அவர் செய்திருக்கிறார். சரித்திரத்தின் கடைகட்ட ஒரு குப்பை மேட்டிற்கு உரிய ஒரு ஜனாதிபதியாகவே நான் ஜெயவர்தனவை பார்க்கிறேன். எந்த இடத்திலும் இவ்வாறு ஒரு இன வன் செயல், இன படுகொலை மூலமாக ஒரு சமுதாயத்தையே அழைத்ததன் பிறகு ஜெயவர்தனா போன்றவர்கள் எந்த இடத்திலும் இதற்காக மன்னிப்பு கேட்கவில்லை என்றுதான் எங்களுக்கு வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக அவர்கள் எப்பொழுதாவது சிந்தித்திருக்கிறார்களா? இல்லை, ஒருபோதும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுமே உன்னதமான நாடுகள் என்றோ உன்னதமான மனிதர்களோ என்று இல்லை. ஆனால் ஒரு நாடு நாகரிகமாக நடைபெறுகிறது என்றால் என்ன அர்த்தம் என்றால், தாங்கள் இழைத்த கொடுமைகளை, அநீதிகளை, அது அநீதிதான் என்று பின்னால் நீங்கள் அறிய வருகிற போது அதை ஏற்றுக்கொள்வதுதான் அந்த நாகரிகத்தினுடைய ஒரு அடையாளமாகும். எனவே
குற்றமே இழைக்கப்படாத ஒரு உன்னத நாடு என்று உலகத்தில் எங்குமே இல்லை. ஆனால் அது அநியாயம் என்று இழைக்கப்பட்டது என்று தெரிந்த பின் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நாகரிகம் தான் மிக முக்கியமானது. அந்த நாகரிகம் ஒருபோதுமே ஜியாவுதீனம் இருந்ததே கிடையாது. குறிப்பாக இந்த 83 வன்முறை எவ்வாறு இடம்பெற்றது என்பது குறித்து அவர் ஆராய போனதே கிடையாது. ஆக 83ஆம் ஆண்டு அந்த இன வன்முறை நடந்து 20 ஆண்டுகளின் பின் தான் சந்திரிகா குமாரதுங்க ஒரு கமிஷனை ஆணைக்குழுவை நியமித்து அதனுடைய அது ஏன் எவ்வாறு நடந்தது என்பதை பற்றி அவர் ஆராய முற்பட்டார். அது முழுவதுமான பூரணமான ஆய்வு என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு அர்த்தத்தில் அது ஒன்றுதான் இந்த 83 வன்முறை குறித்த ஒரு ஆய்வு. ஜியாவர்தனவோ அல்லது ஈவன் லலித் அத்ருத் முதலி அவரும் அந்த 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்தின் பின் தொலைக்காட்சிக்கு வந்தபோது அவர் கூறினார், இந்த சிங்கள மக்கள் கியூவிலே நின்று உணவுக்காக கஷ்டப்படுவதை தன்னால் பார்க்க சகிக்க முடியவில்லை என்று கண்ணீர் வடிக்கிறது. ஒரு அபத்தமான ஒரு தமிழ் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் எங்கோ கொஞ்சம் சிங்களவர்கள் ஒரு அகதிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு பெரிதிப்படுத்தி காட்டுகின்ற ஒரு காட்சியை நாம் காண முடியும். எனவே அந்த வகையில் இந்த சிங்கள அரசு அந்த இன வன்முறைக்கு பொறுப்பு வைக்க வேண்டும். அவர்கள் இதுவரையும் அவர்கள் அதற்கு மன்னிப்பு கேட்கவில்லை என்பதை சரித்திரம் சொல்லும். அதோடு இந்த இன வன்முறைகள் ஆரம்பத்திலிருந்தே பிரித்தானியர்கள் தங்களுடைய கொலனித்துவ ஆட்சியை கொடுத்துவிட்டு வந்ததன் பிறகு ஆரம்பித்த இந்த இன வன்முறைகள் இன்னும் தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு விடயம் இந்த வெலிக்கடை சிறை கொலை இருக்கிறது. அதை நீங்கள் நேரடியாக கண் முன்னால் பார்த்திருக்கின்றீர்கள். வெலிக்கடை சிறைச்சாலையினுடைய கொலைகள் எவ்வாறு நிகழ்ந்தது, எப்படி அதற்குள்ளே ஆயுதங்கள் வந்தன, அதற்கான வாய்ப்புகளை எப்படி உருவாக்கினார்கள்? உண்மையில் வெலிக்கடை சிறைச்சாலையிலே 2 பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று பிரதான சிறைச்சாலை வெலிக்கடை, மற்றது மேகசின் பிரிசன் என்று கூறக்கூடிய இன்னும் ஒரு பகுதி. நாங்கள் உண்மையில் மேகசின் பிரிசனில் சிறை வைக்கப்பட்டிருந்தோம். என் கூட டாக்டர் ஜெயக்குலராஜா இருந்தார். பிரதான சிறைச்சாலைக்கு பின்னர் நாங்கள் மாற்றப்பட்டோம். அந்த வெளிக்கடை சிறைச்சாலை கிட்டத்தட்ட 800 அரசியல் அந்த கைதிகளை கொண்டது. இலங்கையின் மிகப்பெரிய சிறைச்சாலை அது. இந்த சிறைச்சாலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அரசியல் கைதிகள் நாங்கள் இருந்தோம். கிட்டத்தட்ட 70க்கும் அதிகமான அரசியல் கைதிகள் அங்கே சிறை வைக்கப்பட்டிருந்தோம். அதிலே குட்டிமணி, தங்கத்துறை, ஜெகன் போன்றோர் அவர்களுடைய வழக்கு விசாரணைகள் முடிந்து அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளாக அவர்கள் வெளிக்கடையில் இருந்தார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நாங்கள் அங்கே இருந்தோம். அவசரகால சட்ட விதிகளின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் இருந்தார்கள். இதனை விட அவசரகால சட்டத்தின் கீழும் அல்லாமல், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழும் அல்லாமல் எந்தவித குற்றங்களும் குற்ற விசாரணைகளும் குற்ற பத்திரங்களும் தாக்கல் செய்யப்படாத நிலையிலே பல தமிழ் இளைஞர்கள் அங்கே கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இதிலே நாங்கள் கிட்டத்தட்ட 3 பகுதிகளிலே இந்த சிறை தமிழ் அரசியல் கைதிகள் சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள். ஒன்று பி செல் என்ற ஒரு செல், அதிலே 6 அரசியல் கைதிகள் வைக்கப்பட்டிருந்தார்கள். செல் C3 என்ற ஒரு செல் இருந்தது. D3 என்ற இன்னும் ஒரு செல் இருந்தது. இந்த B3 என்ற செல்லிலே 6 அதிலே தான் இந்த குட்டிமணி, தங்கத்துறை, ஜெகன் போன்ற அரசியல் கைதிகள் சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள். ஜூலை 25ஆம் திகதி இந்த தாக்குதல் நடைபெற்ற போது பி செல்லில் இருந்த 6 அரசியல் கைதிகளும் D3யிலே இருந்த 29 அரசியல் கைதிகளுமாக 35 அரசியல் கைதிகள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அந்த கொலையை சொல்வதற்கு, அந்த படுகொலை எவ்வாறு நடைபெற்று என்று சொல்வதற்கு அங்கு யாருமே மிஞ்சியிருக்கவில்லை. ஆனால் 25ஆம் தேதி நடந்த அந்த கொலைக்கு பின் ஒரு நாள் கழித்து 27ஆம் தேதி நடைபெற்ற படுகொலையிலிருந்து தப்பிய சிலரில் நானும் ஒருவன். எனவே 25ஆம் தேதி நடைபெற்ற கொலையை சொல்ல ஒருத்தருமே மிஞ்சவில்லை. அந்த 2 செல்களிலும் சிறைச்சாலைகளிலும் இருந்த அனைத்து கைதிகளுமே கொல்லப்பட்டு விட்டார்கள்.
மறுநாள் மிகுந்த ஒரு பதட்டமான சூழ்நிலை அங்கே காணப்பட்டது. உண்மையில் நாங்கள் இந்த 25ஆம் திகதி இந்த படுகொலை நடைபெற்ற போது நாங்கள் யங் ஒஃபெண்டர்ஸ் செல் என்று ஒரு 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 சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்தோம். அது உண்மையில் இளம் பிள்ளைகளை குற்றம் செய்த சிறுவர்களை தடுத்து வைப்பதற்கான ஒரு சிறைக்கூடம். அது அதனுடைய சுவர்கள் மிக உயரமானவை. ஆக மிக நீண்ட உயரத்தில் அமைக்கப்பட்ட ஒரு சிறிய ஜன்னலின் வழியாக கொஞ்சம் வெளிச்சம் தெரியும். மற்றபடி கிட்டத்தட்ட ஒரு இருண்ட சிறைக்கூடம் போலவே அந்த யங் ஒஃபெண்டர்ஸ் செல் இருந்தது. இந்த சிறைச்சாலைக்குள் ஃபாதர் சிங்கராயர், வணக்கத்திற்குரிய ஃபாதர் சிங்கராயர், ஃபாதர் சின்ராசா, இவர்கள் இருவரும் கத்தோலிக்க பாதிரிமார்கள். இதனை விட மெதடிஸ்ட் பாதிரிமாரான ஜெய திலக்கராஜா இருந்தார். டாக்டர் அவருடைய சகோதரரான ஜெயகுலராஜா இருந்தார். மற்றது நான். ஆக 5 பேர் மட்டுமே அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தோம். இது கிட்டத்தட்ட ஹை செக்யூரிட்டி பிரிசன். அது மிகவும் அதி உயர் பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருந்தோம் அந்த சிறைச்சாலைக்குள். கிட்டத்தட்ட பிரதான வெளிக்கட சிறைச்சாலையினுடைய பிரதான கேட், அந்த வாயிலிருந்து எங்களுடைய சிறைச்சாலைக்கு வருவதனால் கிட்டத்தட்ட 15 கேட்களை அவர்கள் தாண்டி வர வேண்டும். பொதுவான கைதிகள் யாருமே எங்களை பார்க்க முடியாது. ஆக மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சிறைக்கூடம் அது. அங்கே ஒரு குறிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட சில அரசியல் கைதிகளும் ஜெயிலசுமே மட்டுமே அங்கே வந்து போவார்கள். இந்த நிலையில் 25ஆம் திகதி பகல் 2 மணி அளவில் நாங்கள் அந்த சிறைக்கூடத்தில் இருந்த போது விசில் சத்தங்கள், கூச்சலும் குரலும் அந்த சிறைச்சாலையில் எழுந்ததை நாங்கள் பார்த்தோம். அந்த சிறை கம்பிகளுக்கூடாக நாங்கள் பார்த்தபோது அந்த சிறை ஜெயிலர்ஸ், சிறை காவல் அதிகாரிகள் ஓடுகின்ற காட்சியை தான் நாங்கள் பார்க்க முடிந்ததை தவிர எங்களுடைய சிறைச்சாலையிலிருந்து குட்டிமணி தங்கத்துறை ஆகியோர் அடைக்கப்பட்டிருந்த சேப்பல் செக்ஷன் என்று கூறப்படுகின்ற அந்த பகுதியை எங்களால் பார்க்க முடியாது. அது அந்த சுவர்கள் மறைத்து விடுகின்ற ஒரு நிலை. ஆக நான் 2 சந்தர்ப்பங்களில் மாத்திரமே குட்டிமணியை நான் பார்த்திருக்கிறேன். ஒன்று சட்ட வழக்கறிஞர்கள் விசாரணை அரசியல் கைதிகளை வந்து சந்திக்க வருகின்ற போது 2 சந்தர்ப்பங்களில் நானும் அவர்களை சந்திக்க போன போது நான் பார்த்திருக்கிறேன். ஜெகன் தங்கத்துறையை நான் ஒரே ஒரு முறை பார்த்திருக்கிறேன். அந்த ஒரு சிங்கள பெருநாளின் போது சகல அரசியல் கைதிகளுக்கும் உணவு வெளியிலிருந்து உறவினர்கள் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பது வழக்கம். ஆனால் அந்த குறிக்கப்பட்ட தினத்தில் தங்கத்துறைக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட போது அந்த சிறை அதிகாரி அதனை அவருக்கு கொடுக்க மறுத்த போது தங்கத்துறை அந்த அதிகாரியோடு சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் கூறினார், இது வந்து சிங்கள மக்களுக்கு மட்டுமே உரிய ஒரு பெருநாள், இதிலே உங்களுக்கு வேறொரு நாள் இருக்கிறது, அந்த நாளில் தான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர அனுமதிக்கலாம் என்று அவர் கூறிய போது தான் நான் முதல் தங்கத்துறையை நான் சிறைக்குள்ளே பார்த்தேன். எனவே இந்த யங் ஒஃபெண்டர் செல் என்று கூறப்படுகின்ற அந்த செல்லுக்குள் நாங்கள் இருந்து பார்த்தபோது செப்பல் செக்ஷன் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் நினைத்த ஏதோ இந்த அரசியல் அந்த அங்கே இருக்கின்ற சிறை கைதிகள் எதுவும் ஸ்போர்ட்ஸ் எதுவும் நடத்துகிறார்களா என்ற மாதிரி தான் எங்களுக்கு தெரிந்தது. ஏனெனில் சத்தமும் விசிலும் கூச்சலும் ஒரு உற்சாகமான ஒரு நிகழ்ச்சி நடப்பது போன்று இருந்தது. அன்று 25ஆம் தேதி இது பகல் 2 மணி நடந்தது. ஆனால் நான் நினைக்கிறேன் அல்ல, ஒரு 15-20 நிமிடங்களுக்குள் இந்த 35 தமிழ் கைதிகளும் கொல்லப்பட்டு விட்டார்கள். அங்கே இருந்தவர்கள் சாதாரண சட்டங்களின் கீழ் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற கிரிமினல் குற்றவாளிகள் தான். அவர்கள் தங்கள் ஜெயிலை உடைத்து அவர்கள் தானாக உடைத்து சென்றிருக்க முடியாது. சிறை அதிகாரிகளினுடைய அனுசரணையோடு அவர்கள் அதை உடைத்து சென்று, அதுவும் ஒவ்வொரு சிறையிலும் ஒவ்வொரு தனி ஒரு சின்ன சிறை கூடம், அது செல். அதிலே தாக்குவதற்கு எதுவுமே இருந்திருக்காது. குறிப்பாக எங்களுக்கு ஒரு சின்ன வாளி ஒன்று சிறுநீர் கழிப்பதற்காக தரப்பட்டிருந்த ஒரு வாளி மட்டும்தான், ஒரு பக்கெட், ஒரு மெட்டல் பக்கெட் மட்டும்தான் நாங்கள் ஒருவேளை கையிலே எடுத்து தாக்குவதற்கு நாங்கள் பாவித்திருக்கக்கூடிய ஒரே ஒரு சாதனமாக இருந்திருக்க வேண்டும். சில நிமிடங்களிலேயே அவர்கள் அனைவருமே கொல்லப்பட்டு விட்டார்கள். அதிலே மயில் வாகனம் என்ற ஒரு சின்ன பையன், குருநகரிலே கைது செய்யப்பட்ட ஒரு பையன் தான் கடைசியாக
கொல்லப்பட்டதாக அங்கே 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 கதைத்தார்கள். அது எவ்வளவு தூரம் உண்மை என்று எனக்கு தெரியாது. ஆனால் அன்று 25ஆம் திகதி அந்த கொலைகள் நடந்து முடிந்த பின் சாதாரணமாக எங்களை 7 மணி வரையும் நாங்கள் அந்த சிறைக்கூடத்திலே அந்த பொது அறையிலே நாங்கள் இருக்கலாம். 7 மணிக்கு பின்னர் தான் அவர்கள் எங்களோட தனி செல்லுகளுக்குள்ளே அவர்கள் பூட்டுவார்கள். ஆனால் அன்று 5 மணி அளவிலேயே சிறை அதிகாரிகள் வந்து எங்களது சிறைக்குள்ளே அடைத்து விட்டார்கள். ஆனால் அப்போதும் எங்களுக்கு தெரியாது 53 பேர் அங்கே 35 பேர் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆக சில சைகைகளின் மூலம் அவர்கள் அங்கே வந்திருந்த ஒரு சிறை காவல் கைதி வந்து எங்களோடு கொஞ்சம் அன்பானவர். அவர் சில கை சைகைகளின் மூலம் எனக்கு அதை விளங்கப்படுத்தினார். ஆனால் அது ஒரு படுகொலை அங்கே அந்த சிறைச்சாலைக்குள்ளே நடக்க முடியும் என்று நான் ஒருபோதும் நடைபெற்றதில்லை. ஒரு சிறைக்கூடங்கள் நிதி அமைச்சின் நிர்வாகத்தின் கீழ் இருக்கின்றன. இலங்கையினுடைய நிதி அமைச்சின் கீழ் அதி உயர் பாதுகாப்பின் கீழ் இருக்கின்ற நாங்கள் கொல்லப்படுவோம் என்று நான் ஒருபோதுமே கருதியிருக்க முடியாது. மறுநாள் 26ஆம் திகதி மிகவும் ஒரு குழப்பமான ஒரு அமைதி இல்லாத பயங்கரமான நிலை நிலவியது. 27ஆம் திகதி மறுநாள் பகல் 2 மணி, அப்போது இந்த 25ஆம் திகதி கொலை செய்யப்பட்டு இந்த 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 2 செல்லுகளிலும் இருந்தவர்கள் முழுவதுமாக கொல்லப்பட்ட பிறகு மிச்ச மீதி இருந்த வெளிக்கடை சிறைச்சாலையில் இருந்த கைதிகளை அவர்கள் எங்களுடைய செல்லுக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். அந்த யங் ஆஃபெண்டர் செல் என்பது 2 மாடி கட்டடம். நாங்கள் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரிலே ஒவ்வொரு செல்லிலும் ஒவ்வொரு தனி ஆளாக அடைத்து வைக்கப்பட்டிருந்தோம். அப்போதுதான் டேவிட் ஐயா டாக்டர் காந்தியத்திலே செயற்பட்ட டாக்டர் மற்றும் நிறைய கைதிகளை அவர்கள் அங்கு கொண்டு வந்து எங்களுடைய செல்லில் அடைத்தார்கள். அப்போது அவர்கள் கூறினார்கள், எங்களை மேல் மாடி வந்து ஒரு பெரிய ஹால் போன்ற மண்டபம் போல் அமைந்திருந்தது. எங்கள் அனைவரையும் மேலே ஏற்றிவிட்டு இந்த கீழே உள்ள செல்களிலே ஒவ்வொரு செல்லிலும் 3 பேராக போட்டு அந்த ஏனைய இடங்களிலிருந்து வந்த கைதிகளை அங்கே போட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 2 மணி அளவில் அன்று கூச்சல் எழ ஆரம்பித்தது. நாங்கள் இந்த எழுதுவதற்காக மிக நீண்ட போராட்டத்தின் பின் 2 டெஸ்குகள் வழங்கப்பட்டிருந்தன. அந்த டெஸ்கின் மீது ஏறி நான் பார்த்தபோது நூற்றுக்கணக்கான சிங்கள கைதிகள் அந்த சுவர்களை தாண்டி எங்களது கீழே இருக்கின்ற அந்த கேட்டை அந்த பிரிசன் இதை உடைக்க வருவதை நான் பார்க்கிறேன். அங்கே வெளியிலே இருந்த ஒரு சிறை ஜெயிலர் வந்து அந்த அந்த சாவியை அவர்களிடம் உடனடியாக கொடுத்து விடுகிறார். ஆனால் அந்த சாவி கொத்தில் ஒரு 20-25 சாவிகள் இருந்த காரணத்தால் எந்த சாவி இந்த குறிக்கப்பட்ட பூட்டிற்கு செல்லும் என்று அந்த கைப்பற்றிய கைதிகளுக்கு தெரியாத நிலையில் அவர்கள் தடுமாறி கொண்டிருந்த போது இப்போது பூட்டை அவர்கள் உடைக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த கிட்டத்தட்ட 800 பேருக்கு சமையல் செய்கின்ற அந்த கிச்சன் டிபார்ட்மெண்ட் மிக அண்மையில் இருக்கிறது. அந்த சமையல் அறை கூடத்திற்கு பாவிக்கின்ற இரும்புகள், அந்த பெரிய அண்டாக்களை தூக்குவதற்கான இரும்பு தடிகள் போன்றவற்றை அவர்கள் அனைவரும் கையில் வைத்திருந்தார்கள். இதனை விட அங்கே விறகுகளை கொத்துவதற்காக பாவித்த கோடரிகளையும் அவர்கள் கொண்டிருந்தார்கள். எனவே இங்கு தாறுமாறாக அந்த பூட்டு உடைக்கப்பட்டு அவர்கள் வெள்ளமாக உள்ளே புகிறார்கள். உள்ளே புகுந்தவர்கள் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த செல்லுகளை உடைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அது மிக சாதாரணமான பூட்டுகள் தான். சில இடங்களிலே அவர்கள் சில தமிழ் இளைஞர்கள் தங்களுடைய பெட்ஷீட்டை அந்த இரும்பு கம்பிகளிலே கட்டி இழுத்து பிடித்து கொண்டிருந்ததனால் அது உடைந்து அந்த கேட் உடைந்தாலும் அவர்கள் திறக்க முடியாத அளவிற்கு இவர்கள் அதனை மூடிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். சில இடங்களிலே உடைக்கப்பட்ட பூட்டு உடைந்து விட்டாலும் அந்த கொண்டி என்று கூறப்படுகின்ற பகுதி வளைந்து கொண்டதால் அவர்களால் அதனை திறக்க முடியாத நிலையிலே இருந்த சில செல்லுகளிலே இருந்த தமிழ் இளைஞர்கள் தப்பித்து விட்டார்கள். அந்த அனைவரையும் அவர்கள் வெட்டி கொன்று முடித்த பின் அவர்கள் எங்கள் மேல் மாடிக்கு வந்து எங்களது சிறைக்கூடத்தை அவர்கள் உடைக்க ஆரம்பித்தார்கள். அது மேல் மாடி என்ன செய்வது என்ற நிலையில் நாங்கள் இருந்தோமானாலும் உடனடியாகவே நான் ஒரு ஸ்டூலை உடைத்தேன். அது மிக பெரிய ஸ்டூல் தான். ஆனால்
மிக சுலபமாக உடைக்கக்கூடியதாக இருந்தது. நானும் சாம், அவர் ஒரு மெதடிஸ்ட் பாதிரி, அவர் ஆக அந்த அந்த நேரத்தில் இளைஞராக இருந்தது நாங்கள் தான். நானும் சாமும் அந்த அந்த தடிகளை உடைத்து கொண்டு கதவை நோக்கி பாய்ந்தோம். இப்போது எங்களது கதவை உடைத்து விட்டார்கள். உடைத்து இப்பொழுது அந்த கதவு திறப்பட்டு விட்டது. ஆயுதங்களோடு அவர்கள் நிற்கிறார்கள். ஆனால் அவர்கள் உள்ளே வருவதற்கு அஞ்சினா எங்கள் கைகளிலே தடிகள் இருந்தது. தடிகளினால் நானும் சாமும் எதிர்த்து தாக்க தொடங்கினோம். ஃபாதர் சின்ராசாவும் ஜெயக்குல் ராஜாவும் ஏனைய 2 தடிகளை எடுத்துக்கொண்டு பக்கத்திலே தாக்குதலுக்கு தயாராக இருந்தார்கள். எனவே நாங்கள் தடிகளோடு அந்த அந்த கேட் திறந்திருந்த கேட்டிற்கு முன்னால் நின்றே நான் நடு பாதையில் நின்று கொண்டு நான் நினைத்தேன், அப்போதுதான் இந்த 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 அநியாய குரூரமான கொலை நடந்தது. எங்களோடு டாக்டர் ராஜசுந்தரம் இருந்தார், டேவிட் ஐயா இருந்தார், டாக்டர் தர்மலிங்கம் இருந்தார், சுதந்திரன் ஆசிரியர் கோவை மகேசன் இருந்தார்கள். இந்த கதவு திறப்பட்ட அந்த சமயத்திலே டாக்டர் ராஜசுந்தரம் சிங்களத்திலே அவர்களோடு எய்மாலி அப்பிட்ட கானவா என்று ஏன் எங்களை அடிக்க வருகிறீர்கள் என்று அவர் கேட்டார். அது அந்த அந்த கேள்வியை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு கூட்டம் அல்ல அது. கதவு திறந்த நேரத்தில் அவர் அதை பேச முற்பட்ட போது அவருடைய கையை பிடித்து வெளியே இழுத்தார்கள். ஒரு வெறும் அவராக ஒரு பேட்டிக் பச்சை நிறத்து ஒரு பேட்டிக் சாரத்தை அவர் அணிந்திருந்தார். உடலிலே ஒன்றும் அது 2 மணி நாங்கள் சாப்பிட்டு விட்டு எல்லோருமே சரியான வெயில் அகோரமான அந்த பில்டிங் மோசமான வெக்கையாக இருந்ததால் நாங்கள் சட்டைகளை கலட்டி விட்டு வெறும் சரங்களோடு மட்டுமே இருந்தோம். அவரை வெளியே எடுத்தார்கள். எடுத்து அவருடைய சாவு ஒரு வகையில் ஒரு வெரி குயிக், ஒரு மிகவும் துரித கதிலே நடைபெற்ற ஒரு சாவு. அந்த வகையில் ஒரு நல்ல சாவு என்று கூற வேண்டும். அது ஒரு ஒரே அடியிலேயே அவர் தலையிலே அடித்து ஒரு ஹோஸ் பைப்பில் இருந்து ரத்தம் பீரிடுவது போல இந்த நினைவுகள் உண்மையில் மிகவும் கவலைக்கிடமான ஒரு விடயம். அந்த சாட்சியாக நீங்கள் மட்டுமே எங்களுக்கு முன்னால் இருக்கின்றீர்கள். 1983 ஆண்டு நினைவுகளை ஒவ்வொருவரும் நினைக்கும் பொழுதும் அந்த சோகம் மனதுக்குள்ளே அப்பிக்கொண்டிருக்கிறது. ஏனெனில் நேரடியாக நடைபெறுகின்ற இந்த கொடூரங்கள், கொலைகள், மனிதத்தின் மீதான தாக்குதல்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் தமிழர்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு மிக பெரும் சோகமாக இருக்கிறது. இந்த 83 படுகொலைகளுக்கு பிறகாவது சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழர்களுக்கான சுயநிர்ணய உரிமை, அவர்களுக்கான மொழி பிரயோகத்தினான சுதந்திரம் அல்லது அவர்கள் வாழ்வதற்கான உரிமைகளை கொடுக்கின்றார்களா என்று கேட்டால் அது தொடர்ந்தும் இல்லை, மறுக்கப்பட்டே வருகிறது. ஆகவே இந்த நிலைமை ஜெயவர்தனாவினுடைய ஆட்சி காலத்தில் இருந்து ஆரம்பத்திலே சிங்கள சிறி போராட்டம் மற்றும் அதற்கு முதல் சுதந்திரம் கிடைத்த காலத்திலிருந்து இடம்பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நெருக்குதல்களுக்குள்ளான தமிழினம் தொடர்ந்தும் இந்த நெருக்குதல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் ஒரு சோகமான விடயம். ஆகவே அதற்கு பிறகு சிறைச்சாலையிலே இருந்து இந்த சிறை கைதிகள் தான் இந்த படுகொலைகளில் ஈடுபட்டார்களா என்ன நித்யானந்தன்? இந்த உண்மையில் இது அரசாங்கத்தினுடைய பூர்ண அனுசரணையோடு சிறை அதிகாரிகளினுடைய பூர்ணமான ஒத்துழைப்போடு நடைபெற்ற படுகொலை இது. உண்மையில் இந்த படுகொலையை அவர்கள் திட்டவட்டமாக அதை நிறுத்தியிருக்க முடியும். ஏனெனில் 800 கைதிகளை கொண்ட ஒரு சிறைக்கூடத்திலே ஆயுதங்களை வைத்திருக்கின்ற அதிகாரம் அதிகாரிகளுக்கு உண்டு.
வெறும் சுட்டு அல்ல, ஒரு அச்சுறுத்தி இருந்தால் கூட அந்த காடையர்கள் அந்த கைதிகளுடைய படுகொலைகளை அவர்கள் நிச்சயமாக நிறுத்தியிருக்க முடியும். கிட்டத்தட்ட நாங்கள் அந்த 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 படுகொலை அந்த டாக்டர் ராஜசுந்தரம் கொல்லப்பட்ட பின் ஒரு அரை மணி நேரம் மூர்க்கமான ஒரு தாக்குதலை நாங்கள் நடத்தியது. அந்த மிக அவர் அந்த கேட் வாயில் ரத்தம் ஸ்பில் பரவ ஆரம்பித்தவுடன் அவர்கள் வெறும் கால்களோடு வந்தவர்கள் கைதிகள் சிங்களவர்களுடைய கால்களிலே ரத்தம் உறைந்து சில நிமிடங்களிலே அவர்கள் என்ன செய்யலாம் என்று அவர்கள் திணறிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒருவர் அதை இழுத்து வெளியே கொண்டு சென்று விட்டார்கள். ஒரு அரை மணி நேரம் நாங்கள் மூர்க்கமாக எதிர்த்து போராடிய பின் இராணுவம் உள்ளே நுழைந்ததின் பின் நாங்கள் கீழே கைகளை உயர்த்திய வண்ணம் மேல் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்த போது அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் அந்த கிரவுண்ட் செல்லிலே ரத்தம் வழிய அந்த முழு காரிடோருமே ரத்தம் வழிந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இறுதி மூச்சை இழுத்து கொண்ட நிலையிலே அந்த இளைஞர்கள் மிக கொடூரமாக கொல்லப்பட்டு அந்த செல்லுக்குள்ளே செத்து கொல்லப்பட்டவர்களை அவர்கள் இழுத்து எடுத்து ஒரு வீர சாகசங்களை நடத்தியதைப் போல அவர்கள் அந்த செல்லுக்கு வெளியிலே அவர்களை கொண்டு வந்து கிடத்தியிருந்தார்கள். அவர்களது முகம் மிக கொடூரமாக கோடரியால் சிதைக்கப்பட்டிருந்ததை பார்த்தோம். அது அந்த கிட்டத்தட்ட 53 அரசியல் கைதிகள் 2 தினங்களில் கொல்லப்பட்ட மிக கொடூரமான ஒரு கொலையை பற்றிய விசாரணையை கூட வெளிக்கடையிலே அவர்கள் நடைபெறவில்லை. லியோ டி சில்வா என்ற சுப்ரீம் ஆஃப் பிரிசன்ஸ் அவர் நடத்த முயன்ற அந்த விசாரணைகள் கூட நடைபெறவில்லை. அது இன்று வரையும் அந்த கைதிகள் யார் அதற்கு பொறுப்பானவர்கள் என்பதை மிக இலகுவாகவே அந்த விசாரணையின் மூலம் கண்டுபிடித்திருக்க முடியும். அது பற்றி எந்த விசாரணையும் இற்றை நாள் வரை கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் நடைபெற்று முடிந்த பின்னும் கூட அந்த அது குறித்த எந்த விசாரணைகளும் இல்லை. ஆக சென்னையிலே தான் சில ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை அதிக சார்பிலே சிலர் எங்களை என்ன நடந்தது என்பதை பற்றி அறிய முற்பாட்டவர்களை தவிர அரசு அது குறித்து எந்த விதமான அக்கறையும் கொள்ளவில்லை. ஏனெனில் அரசை முன்னின்று நடத்திய ஒரு கோர நாடகம் அது. 0044208814 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு இப்பொழுது நீங்கள் வாருங்கள். உங்களுக்கும் இருக்கின்ற இந்த உணர்வுகள் உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். இன்று 83 படுகொலை தொடர்பாக ஒரே ஒரு சாட்சியாக எங்களுக்கு முன்னால் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒருவராகவும் அதனை விளங்கப்படுத்தக்கூடிய ஒருவராகவும் பேராசிரியர் நித்யானந்தன் தான் இருக்கின்றார். அத்தோடு இந்த ஏன் நாங்கள் இந்த விடயங்களை நினைவு கூற வேண்டும் என்கின்ற கேள்வி ஒன்று எழுகிறது. மீண்டும் மீண்டும் நாங்கள் ஏன் இதை நினைவு கூற வேண்டும்? உண்மையில் உலகத்தில் இது போன்ற சிறுபான்மை இன மக்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடூரங்களை மறந்துவிடக்கூடாது என்பதுதான். நாங்கள் டிமென்ஷியா ஆகிவிடக்கூடாது. இந்த ஒரு யாழ்ப்பாண பொது நிலையம் எரிக்கப்பட்ட சம்பவமோ அல்லது நூல் நிலையம் எரிக்கப்பட்ட சம்பவமோ அல்லது இந்த படுகொலை நிகழ்ச்சிகளோ இன்னும் கூட தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் நாம் அதை நினைவு கூற வேண்டியது ஒரு சமூக கூட்டத்தினுடைய ஒரு அம்சம் என்றே நான் நினைக்கிறேன். வணக்கம் அனஸ் அவர்களே. வணக்கம் டாக்டர் நித்யானந்தன் அவர்களே. வணக்கம் பிரபு. கருத்தான கவலை தரும் இந்த பேட்டியை கேட்டு மிகவும் கண்ணீர் மல்கியவர்களில் நானும் ஒருவனாக இருப்பேன் நினைக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களது இந்த நேரடி சாட்சியத்தை தமிழ் மக்களுக்கு உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு பதிவு செய்தமைக்காக எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, டாக்டர் ராஜசுந்தரம் எனது தாய் வழி மாமன். அவரது சிறையில் அவர் கொலை செய்யப்பட்ட பொழுது இலங்கை வானொலியில் அந்த நிகழ்ச்சிகளை கேட்டு எமது குடும்பமே கத்தி கதறியது. அந்த அவரது நினைவாக நான் ஒரு சிறிய அஞ்சலி கவிதை ஒன்றை இங்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன். காந்தியம் எனும் அமைப்பை உருவாக்கி மலையக தமிழ் அகதியர் வாழ்வு பெற கடுமையாய் உழைத்தீர் எல்லை பகுதிகளில் எம்மவரை குடியமர்த்தி சாந்தி எனும் மருத்துவரை கரம் பிடித்து வன்னியில் எம்மவர்காய் மருத்துவம் பார்த்தீர். சார்ந்த குணமும் இரக்கமும் நட்பும் காந்திய கொள்கையும் நகைச்சுவை உணர்வும் காந்தமாய் மற்றவர் உம்மை நேசிக்க சிங்கள சீருடையர் மூட சிறுமதியால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இழந்து
சிறை பிடிக்கப்பட்டு சிங்கள காடியரால் பாந்த மற்ற படுகொலை செய்யப்பட்டீர் வெளிக்கடையில் குட்டிமணி தங்கத்துறையுடன். பல தமிழர் அமைப்புகளை ஒற்றுமையாய் ஒருங்கிணைக்க முயன்றீர். பல தமிழர் அமைப்புகளை ஒற்றுமையாய் ஒருங்கிணைக்க முயன்றீர். எல்லோராலும் போற்றப்பட்டீர். நீர் நீடுவாளி ஐயா, நீர் நீடுவாளி. அத்துடன் டாக்டர் திரு நித்யானந்தம் அவர்களிடம் ஒரு சிறிய கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இன்று தமிழ் மக்களால் மதிக்கப்படும் ஒரு மிகவும் பிரபலமான ஒரு ஐரோப்பா தமிழராக நீங்கள் விளங்குகிறீர்கள். பல்வேறு அரசியல் தலைவர்களை சந்தித்திருக்கிறீர்கள். பலருடன், குறிப்பாக தமிழ்நாட்டில் டாக்டர் அந்தன் பாலசிங்கம் அவர்களுடன் கூட நீங்கள் பழகி இருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களை பற்றி அறிய நாம் ஆவல் படுவது இயற்கை. அதுவரையில் உங்களது வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக கூறுவீர்களா? நன்றி, வணக்கம். உண்மையில் அது தனியே நாங்கள் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்து கொண்டு அது முக்கியமாக பதியப்பட வேண்டிய ஒரு விடயம். ஏனெனில் இப்பொழுது இருக்கின்ற, எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற இலங்கையிலே மதிக்கத்தக்க ஒரு பேராசிரியராக இருக்கின்றார். அவருடைய வரலாறு தொடர்பாகவும் அவருடைய நிலைமைகள் தொடர்பாகவும் நாம் தனியே பேசுவோம். இப்பொழுது செல்வி வடிவேல். வணக்கம் வடிவேல். வணக்கம் வணக்கம் பேராசிரியர் நித்யானந்தன் அவர்களே. இன்று ஒரு காலையிலே நீங்கள் புலம்பெயர் நாடுகளில் வாழுகின்ற எல்லா தமிழர்களையும் திருப்பவும் நாங்கள் அந்த கண்ணீர் நிலையை நினைக்க வைத்து விட்டீர்கள். இது நீங்கள் திருப்ப ஞாபகப்படுத்துவதற்கு ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கிறது. என்னென்றால், இந்த ஞாபகங்கள் வெளிநாடுகளில் வாழுகின்ற ஒவ்வொரு தமிழர்களும் இன்று எங்கள் தமிழர்கள் அங்கே படுகின்ற துன்பங்களை அவர்கள் நன்றாக உணர்ந்து இங்கு நடக்கின்ற இந்த கேளிக்கைகளை எல்லாம் குறைத்துக் கொண்டு அவர்கள் இந்த உங்களுடைய சரித்திரத்தை கேட்ட பின்பே அவர்களுக்கு தெரிய வேண்டும், நீங்கள் இந்த அந்த நேரத்திலே இவ்வளவு துயரத்திலே பயங்கரமான படுகொலைகளை எல்லாம் கண்டு வேதனைப்பட்டுக் கொண்டு வந்து இங்கே தப்பி இருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்கிறோம். உங்களை போன்றவர்கள் எங்களுக்கு தேவை. இந்த கட்டத்தில் புலம்பெயர் நாட்டில் வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழனும் தங்களுடைய குழந்தைகளுக்கும் எங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட துன்பங்களை அடிக்கடி நினைவுபடுத்தவும், இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கும் கூறி இதை பார்க்க வைக்கவும், நாங்கள் எல்லோரும் அந்த தமிழர்களுக்காக என்ன செய்ய முடியும் என்பதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து செய்ய வேண்டும் என்பதை நான் மிகவும் அன்போடு வேண்டுகிறேன் மக்களிடம். அதே நேற்று மிஸ்டர் நித்யானந்தன் அவர்களே, உங்களோடு இருந்து இந்த துயரங்களை பார்த்து துன்பப்பட்டவர்களிலே மிஸ்டர் பத்மநாதன் முந்தி அடிஷ்மஜியா இருந்தவர், அவர் மூலமும் டாக்டர் திலகராஜா இவர்கள் எல்லாம் நீங்கள் சந்தித்த போது முழு கதைகளும் எனக்கு சொல்லி நாங்கள் எல்லோரும் வேதனைப்பட்டோம். ஆனால் நீங்கள் எல்லாம் இங்கே தப்பி இருப்பது உண்மையிலேயே கடவுள் கொடுத்த கொடை என்று நான் நினைக்கிறேன். இந்த நிலையிலும் இந்த துயரங்களை உணராத தமிழர்கள் இந்த நாட்டிலே இன்னும் இருக்கிறார்கள். நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், எங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது என்று இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கூட்டங்கள், பெரிய நிகழ்ச்சிகள் நடக்கின்ற போது அங்கே வந்து எல்லாரும் கூடி நின்று விட்டு பேசிவிட்டு போகிறார்கள் ஒழிய இதற்கு அடுத்த நிகழ்ச்சியாக என்ன? நீங்கள் உங்களுடைய இந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் இங்கு இருக்கின்ற இப்பொழுது நீங்க செய்ய வேண்டிய ஒரு தயவாக நான் கேட்டுக்கொள்கிறது, இன்று திருப்பவும் இந்த நீங்க பட்ட அனுபவங்களை மீட்டி எங்களுடைய இன்டர்நேஷனல் லெவலில் சர்வதேச நிலையில இருக்கின்ற ஒவ்வொரு எம்பசிக்கும் அனுப்பி, இத்தனை படுகொலை செய்த இந்த அரசாங்கம் திரும்பவும் செய்கிறது. இந்த மாதிரி படுகொலைகளை நீங்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறீர்கள் என்று திரும்பவும் அனுபவப்பட்ட நீங்கள் இவற்றை எழுதி அனுப்ப வேண்டும். நானும் என்னுடைய குடும்பத்தில் கனவேரை இந்த காலகட்டத்தில் இழந்திருக்கிறேன். அங்கே கிடங்குகளை கிண்டி திருகோணமலை மாவட்டத்தில் போட்டு உயிருக்கு உயிராக அவர்கள் ஏதோ உதவி செய்து விட்டார்களாம் சொல்லி போட்டு எரித்து அதனுடைய கருகிய முண்டங்களை பார்த்து கதறி அழுத அந்த அனுபவங்களும் எனக்கு பலதனை பெறுகிறது. அதே போன்று பள்ளிக்குடியிருப்பில் மூதூரிலே ஒரு அது மல்லியத்தீவில் போய் எல்லா ஜனங்களும் அங்கே இருந்து மல்லியத்தீவிலே அகதியாக இருந்த பாடசாலைக்குள்ளே போய் அவர்கள் எல்லாரையும் சுட்டு வீழ்த்திய அந்த இளம் கணவன்மாரையும் எல்லாம் சுட்டு வீழ்த்திய நிலையிலே அடுத்த நாள் காலையிலே நான் அங்கே பீஸ் கமிட்டியில் இருந்தபடினால் அங்கே இருக்கிற சில வணக்கத்துக்குரிய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸோடு அங்கே உடனடியாக அந்த இடத்துக்கு போகக்கூடியதாக இருந்தது. அங்கே போன போது அந்த இளம் தாய்மார்கள் மெல்லியத்தீவிலே எல்லோரும் கால்களை கட்டிக்கொண்டு எங்களை கதறி அழுத நிலையையும், அங்கே கருப்பு பூனைகள் என்று சொல்லப்படுகிற அந்த ஆமிக்குரியவர்கள் ஒருத்தரையும் போக விடாமல் தடுத்து அந்த அந்த புனங்கள் எல்லாம் மணக்க தொடங்கிவிட்டது. அந்த நிலையிலே பெரிய கிடங்கை வெட்டி சில அவர்களுடைய இனத்தவர்கள் அவ்வளவத்தையும் தள்ளி போட்டு புதைத்தார்கள். இதுகளையெல்லாம் கண்ணால கண்டு அனுபவித்தவர்களில் நானும் ஒருத்தி. ஆனால் இந்த மாதிரியான கொடூரங்கள் திரும்பியும் நடக்க போகிறதா? நடந்து கொண்டிருக்கிறது. இவற்றை இந்த வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள், அயல் நாட்டவர்கள் இதை ஏன் இன்னும் உணராமல் இது சும்மா சமாதான பேச்சு பேசுகிறார்கள். தயவு செய்து உங்களுடைய இந்த அனுபவங்களை நீங்கள் இந்த எம்பசி எல்லாவற்றுக்கும் அனுப்புவதோடு
திரும்பவும் அவர்களுக்கு ஒரு நினைவுகளை மீட்டுக் கொடுங்கள். இப்படியெல்லாம் நடந்தது என்றது எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு போய் சேர வேண்டும். தயவு செய்து நீங்கள் உண்மையிலேயே எங்களுக்கு திருப்பி கிடைத்தது பெரிய பாக்கியம். இந்த அருமையான சந்தர்ப்பத்துக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். ஏதோ இறைவன் உங்களை மேலும் வாழ வைக்க வேண்டும். நன்றி. அது செல்வி வடிவேல், இந்த நினைவுகளை மட்டுமல்ல, நீங்கள் இதனை முழுமையாக ஒரு எழுத்து, ஒரு பதிவாக நிச்சயமாக செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது நித்யானந்தன். ஏனெனில் எங்களுடைய இனத்தினுடைய வரலாறின் ஒரு சாட்சியாக நீங்கள் இருக்கின்றீர்களாகவே நிச்சயமாக இதெல்லாவற்றையும் உங்களுடைய இந்த அனுபவங்களை ஒரு எழுத்து மூலமாக நீங்கள் பதிய வேண்டும். அதனை நீங்கள் வெகு விரைவாகவே செய்ய வேண்டும். பாலா, வணக்கம். பாலா, வணக்கம் அனாஸ். வணக்கம் நித்யானந்தன் அவர்களே. நீங்கள் கலங்கியதை பார்த்து நான் தமிழனாக இருந்த நான் கலங்கி விட்டேன். உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்வதற்காக எடுக்கிறேன். உங்கள் மனக்காயங்கள் எங்களுக்கு தெரியவில்லை. உங்கள் கையில் பெருங்காயம் ஒன்று இருக்கிறது. அது எப்படி வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அதை நினைத்தாலே நான் கலங்குகிறேன். இப்படியான ஒரு இன்னல்களுக்காக நாடென்ன செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு, நாம் என்ன செய்தோம் அதற்கு என்று சொல்லி கேட்பது போல் நீங்கள் எங்கள் தமிழ் இனத்துக்காக இவ்வளவு வேதனைகளை அனுபவித்திருக்கிறீர்கள் என்று நினைக்கும் போது என் தமிழன் என்ற முறையில் எனது மனமார்ந்த அனுதாபத்தை உங்களுக்காக தருகிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சியை நான் தவற விடாமல் தந்த எங்கள் தீபத்துக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பாலா, வணக்கம். நல்லது பாலா. பொதுவாகவே இந்த நினைவுகள் எங்களுடைய இளைய சமுதாயத்தினருக்கு தமிழர்கள் பட்ட கஷ்டங்களும் அவர்கள் பட்ட துன்பங்களும் அவர்களுடைய மன உணர்வுகளும் வெளிப்படையாகவும் மிக விரிவாகவும் தெரியப்படுத்தப்பட வேண்டும். ஏனெனில் எங்களுடைய இங்குள்ள இளைஞர்கள் இந்த நினைவுகளை தெரியாமல், இந்த விடயங்களை தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான உணர்வுகள் ஊட்டப்பட வேண்டும். ஏனெனில் ஆரம்ப காலத்திலே நடைபெற்ற ஒவ்வொரு சிறுபான்மை இனங்கள் மீதான இனப்படுகொலைகளும் இன்றும் கூட ஆப்பிரிக்கர்கள் தங்களுடைய நினைவுகளை மீண்டும் மீண்டும் தங்களுடைய சந்ததியினருக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள், எழுத்து மூலமாக மற்றும் அவர்களுடைய கதைகள் மூலமாக. அவ்வாறு தமிழ் குழந்தைகளுக்கும் இந்த விடயம் தொடர்பாக தெரியப்படுத்தப்பட வேண்டும். ஏனெனில் எங்களுடைய மூதாதையர்கள் என்ன செய்தார்கள் என்பது. டாக்டர் இந்திரகுமார், வணக்கம். டாக்டர் வணக்கம். வணக்கம் நெப்பி. வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடன் பேசுவதற்கு எனக்கு அனுமதி கொடுத்ததற்கு மிகவும் நன்றி. நீங்கள் கூறிய கருத்துக்கள் உள்ளத்தை தொடுகின்றன. ஆனால் இதற்குரிய எதிர்கால திட்டங்களை நாங்கள் வகுக்க வேண்டும். எதிர்காலத்தில் என்றாவது ஒரு நாள் ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் மனித இனத்திற்கு எதிராக கொடூரங்களை செய்தவர்களை தண்டிக்க வேண்டும். அதற்கு வேண்டிய ஆதாரங்கள் திரட்டப்பட வேண்டும். இது எப்போது நடக்கிறதோ தெரியாது. நடக்கின்ற வேளையில் நீங்களும் நானும் உயிருடன் இருப்போமோ தெரியாது. ஆனால் சட்ட ரீதியாக ஒரு நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய வகையில் இந்த கருத்துக்கள், இந்த நேர்காணல்கள், நீங்கள் நேரிலே கண்ட கொடுமைகள் பதியப்பட வேண்டும். இதை செய்வதற்காக தனியொரு மனிதனாக உங்களால் நின்று ஒரு நூல் எழுதி உலகத்திலே உள்ள அத்தனை தூதரகங்களுக்கு வளர்த்த முடியாது. இதற்கு தேவை ஒரு சட்டத்தரணிகள் குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும். இந்த பணியில் அவர்கள் ஈடுபட வேண்டும். இது நிச்சயமாக எங்களுடைய இலங்கையிலிருந்து வந்த தமிழ் சட்டத்தரணிகளால் இதை செய்ய முடியுமோ தெரியாது. காரணம், எங்கள் நாட்டில் எஞ்சி இருக்கின்ற அவர்களுடைய குடும்பங்களை கொலை செய்து விடுவார்கள். சர்வதேச ரீதியில் ஒரு சட்டத்தரணிகள் குழு அமைத்து அந்த குழுவின் முன்னால் உங்களை போன்றவர்கள், இத்தகைய அனுபவம் உள்ளவர்கள் எல்லாம் உங்களுடைய அனுபவங்களை பதிய வேண்டும். எதிர்காலத்தில் மனித குலத்துக்கு எதிராக இத்தகைய கொடூரங்களை இணைத்தவர்கள் தண்டனைக்குரியவர்கள் ஆக்க வேண்டும். ஹிட்லருடைய நியாயங்களுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பின்னரும் சர்வதேச நீதிமன்றங்களிலே குற்றவாளிகளை முன்கொண்டு வந்தார்கள். இத்தகைய ஒரு நிலையை உருவாக்குவதற்கு தமிழ் சமூகம் முன்வந்து வேண்டிய பணிகளை செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நல்லது டாக்டர் இந்திரகுமார். இது உண்மையில் இலங்கையினுடைய இன சங்காரத்தின் மிக உச்சகட்ட வடிவமாக இந்த படுகொலைகள் அமைகின்றன. உண்மையில் உலக நீதிமன்றின் முன் இத்தகைய ஒரு இனப்படுகொலையை
செய்த அரசு முன்னிறுத்தப்பட வேண்டும் என்பதிலே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் அதற்கான நீண்ட விரிவான தயாரிப்புகளை ஆற்றல் கொண்ட சட்டத்தரணிகள் நிறைய நான் மட்டுமல்ல, இதிலே வெளியேறிய வேறும் பலர் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் இணைத்து இந்த சாட்சியங்களை கோர்த்து பதிவு செய்ய வேண்டிய ஒரு தேவை, ஒரு சர்த்தர கடமை நம் முன் உள்ளது என்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்வேன். அது டாக்டர் இந்திரகுமார். ஷான், வணக்கம் ஷான். வணக்கம் அனாஸ். வணக்கம் டாக்டர் நித்தி அவர் பட்ட அனுபவங்கள்ல சொல்லும் போது எனக்கு ஒரு நிமிஷம் இதயம் பிடிக்கிற மாதிரி இருந்து